தாமரை இலை மேல மகாலட்சுமி ஆலயம். நல்லா குளிக்கலாம், யாராச்சும் குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட குளிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோமாதா மேல கிருஷ்ணர் வந்து வலம் வராரு. ஓகே, அதாவது இங்க வந்து நினைச்ச கை எல்லாமே என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னா மலேசியன் முருகனை பார்க்கறதுக்காக மலை மேலே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்லுக்கு பேரு, இந்த கல்லுக்கு மேலே தான் மலேசியா முருகர் இருக்கு. இப்போ வந்து மலேசியன் முருகரை வந்து தரிசிக்கிறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்கோம். இவர் தான் வந்து கோவில் நிர்வாகத்தோட ஐயர். ஸோ அவர் கூடவே பயணிக்கலாம்னு சொல்லி அவரையும் கூட கூட்டு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடியே வாங்க, ஒவ்வொன்றா அவர்கிட்ட கேட்க அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். இது வில்வம் பகவானுக்கு உகந்தது. சரிங்க ஐயா. வில்வம் பகவானுக்கு படைக்கிறது. சரிங்க. நம்மளும் டெய்லி ஒரு 4-2 இலை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. வில்வமா? ஆமா, வில்வம் இலை சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. சரி. அடுத்து செம்பருத்தியில பாத்தீங்கன்னா வெள்ளை, ஐவரி, சிவப்பு 3 செம்பருத்தி இருக்கு பாரு, வெள்ளை கலர். 3 செம்பருத்தியில வெள்ளை, சந்தனம், சிவப்பு. சரிங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். தாமரை இலை மேலே இருக்குது அந்த கோவில், அதை காட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கூடவே வாங்க. இது வந்து பவளமல்லின்னு பேர். இதுக்கு பேர் பவளமல்லி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் பவளமல்லி. பவளமல்லி வந்து இது இரவே பூத்து காலையில் உதிர்ந்துடும். சரிங்க. 6 மணிக்கு அப்புறம் பூ வந்ததுன்னா காலையில் பார்த்தா கீழே விழுந்துடும். ஒரே நைட் தான் பவளமல்லி. ஆமா, இரவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நைட்ல ஒரு பூ பூத்து கீழே உதிர்ந்துருமா, அடுத்த 6 மணிக்குள்ள கீழே உதிர்ந்துருமா. செம்மையா இருக்கு பாருங்க, எக்ஸைட்டடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பேர் என்னது? இது வந்து வாழையிலேயே வித்தியாசமான வாழை, என்ன பேர் சொன்னாங்க மறந்து போச்சு, எனக்கு தெரியல. சரிங்க ஐயா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழை மரம் யாருக்காச்சும் தெரிஞ்சாக்கா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு. நிறைய பேர் இங்க நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அழகா இருக்கு ஐயா, இந்த செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா அழகா செம்மையா இருக்கு. நான் கூட நின்று ஒரு போஸ்ட் கொடுக்குறேன். நல்லா பக்காவா, நல்லா அடர்த்தியா, நல்லா இருக்கு. ஆனா இது பேர் எனக்கு தெரியல. ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஐயா. அடுத்தது பாருங்க, தாமரை இலை மேல ஒரு சிலை வந்து இருக்கு, செம்மையா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறோம். மகாலட்சுமி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தாமரை இலை மேல மகாலட்சுமி ஆலயம் செம்மையா இருக்கு பாருங்க. இது வந்து எப்படி ஐயா, நம்மளா நிர்வாகத்துல வந்து நம்மளா பண்ணதா? அதாவது காலம் தொட்டு இருக்கிறது அம்மன் சிலைகள், காலமா அம்மன்கள் இங்கே இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, இவங்க பண்ணதுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது. ஸோ காலகாலமா இருக்குது இந்த அம்மன் சிலை. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸைட்டடா இருக்கு இந்த பிளேஸ். இப்போ மெயின் கோவிலுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தாழம்பூன்னு சொல்றாங்க. தாழம்பூல இது ஒரு வகையான தாழம்பூ. இப்போ வாங்க, மழை காலத்துல குளத்துல குளிக்கிறதுக்கு கிட்ஸுங்களுக்கெல்லாம் குளத்துல நீச்சல் ஸ்விம்மிங் தெரியும்னா குளத்துலையும் குளிக்கலாம். நல்லா அழகா வந்து சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படியெல்லாம் கட்டி ஜாலியாக விளையாடுறதுக்கு கிட்ஸுங்கெல்லாம் வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு நாள் கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் வரலாம், சுற்றுலாத்தலம் மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு மினி குற்றாலம், நீர்வீழ்ச்சி மாதிரி கூட பண்ணியிருக்காங்க. நிர்வாகம் ரொம்ப அழகாக வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், தண்ணி அங்கேருந்து ஊற்றி இங்கேருந்து போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது நீர்வீழ்ச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாங்களா கிட்ட? போகலாம் ஒன்று வைக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீர்வீழ்ச்சி மேலேருந்து வந்து பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா குளிக்கலாம், யாராச்சும் குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட குளிக்கலாம். சூப்பராக குளிக்கலாம். நீர்வீழ்ச்சி வந்து ரொம்ப அழகாக மேலேருந்து வந்து ஊற்றுது, செம்மையாக இருக்கு. ஒரு மினி குற்றாலம் ஃபீல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது முடிஞ்சது, நீர்வீழ்ச்சி முடிஞ்சது. இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு சில இதுங்கெல்லாம் இருக்குது அழகு பொருட்களுக்காக. நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோமாதா மேல கிருஷ்ணர் வந்து வலம் வராரு. ரொம்ப அழகாக வந்து இது பண்ணிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க சிலையா. கோமாதா மேல வந்து கிருஷ்ணர் வந்து வலம் வராரு. அடுத்தது பாருங்க, ஒட்டகச்சிவிங்கியும் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டகச்சிவிங்கி. அடுத்தது பாருங்க, இது மான் கொம்பு வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. புள்ளிமான் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து நீங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யானை நல்லா இருக்கு பாருங்க. யானை செம்மையா இருக்கு. யானைக்கு தும்பிக்கை வந்து கீழே வரைக்கும் போகுது. இந்த பக்கம் 2 செம்மையா இருக்கு, அப்படியே ரியல் யானை மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பன்றி. இது வந்து காட்டு பன்றி, நல்லா இருக்கு பாருங்க.
நல்லா நம்ம ஆள் வந்து சவாரி பண்ணுறாரு உக்காந்துக்கிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம், சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கம் வந்து இவ்வளோ கிட்ட வந்து போய் நிற்க முடியாது சிங்கத்து பக்கத்தில், நெஜ சிங்கத்துக்கு. இப்போ வந்து இது சிலையாக இருக்குன்றதுனால கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அவர் மேலெல்லாம் கையை வச்சு பார்க்குறேன் நான், நல்லா இருக்குது. அடுத்தது வந்து புலி. புலி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புலி பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் நின்னோன்னா நம்மளை களியாக்கிடும். வாய்க்குள்ளெல்லாம் கையை விடுறான் புலிக்கு, நல்லா இருக்குது. இவ்வளோ கிட்ட போனோன்னா கச்சிரும். புலியெலாம் வந்து நம்மளை களியாக்கி கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுடும். இருந்தாலும் நம்ம சிலையில் வந்து பார்க்கறதுனால ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புலி. அடுத்தது வந்து எல்லார் வீட்லேயும் அதிகமாக வந்து இந்த விலங்கை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஆடு. எல்லா வீட்லேயுமே செல்ல பிராணியாக வளர்ப்பாங்க இதை, ஆடு. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மயில். மயில் பாருங்கள், மயில் வந்து தோகை விரிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்கு. இவ்வளோ அருகையில் இவ்வளோ கிட்டெல்லாம் வந்து நம்ம மயில் பக்கத்தில் போகவே முடியாது. ஒன்று நம்மளோட கண்ணு குத்திரும், அப்படி இல்லைன்னா பறந்து போயிடும். ஸோ மயில் வந்து இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. மயில் செம்மையாக இருக்குது. கிட்ட வந்து சிலையாக இருக்கிறதுனால தான் தொட்டு பார்க்குறோம். அடுத்தது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொக்கு. கொக்கு வந்து நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், கொக்கு நம்ம எல்லாருமே வந்து பறக்கிறத வந்து ஏரிங்களில் நிறைய பறக்கும், கூட்டம் கூட்டமாக பார்த்துருப்போம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாத்து நல்லா வந்து பாக் 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 சொல்லின்னு இருக்கோம். வாத்து நல்லா வந்து வளர்க்குறவங்க நிறைய பேர் இப்போ கூட வச்சுட்டு இருக்காங்க வாத்து. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முயல். முயல் ஓடுற வேகத்துக்கு நம்மளாலலாம் ஈடு கொடுக்கவே முடியாது. எந்த பிராணியாலையும் முயல் ஓடுற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அது மாதிரி முயல் ஓடுது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காகம். காகம் நின்றுட்டு காலங்காத்தால வந்து கடுப்பேற்ற நம்மளை வீட்டுக்கு மேலே வந்துட்டு. ஸோ காகம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குதிரை ரேஸுக்காக ரெடியாக நின்றுங்குது. இப்போ ஏறி உட்காந்தோடனே பிச்சுக்கின்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். குதிரை இது ரேஸுக்காக ரெடியாக நின்றுங்குது. எல்லார் பின்னாடியும் வந்து ரேஸுக்காக நின்று இருக்குது. இந்த கோயிலில் வந்து மேலே வந்து சுவாமி சயனிச்ச கோலம், இந்த மலை பார்த்தீங்கன்னா சுவாமி சயனிச்ச கோலம். இந்த பக்கம் நெத்தி பகுதியும் அன்னமங்கல செய்பாதமாக அமைஞ்சிருக்கும். சோழகுண்டம் பகுதி, திருநெற்றி பகுதி, கழுத்து பகுதி தான் மருமகன் குடியிருக்கிறது. இது உடம்பு. ஸ்ரீ அன்னமங்கலம் ஸ்ரீபாதம், அன்னமங்கலம் ஏரிக்கையில் இன்னமும் சுவாமியோட ஸ்ரீபாதம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து மஞ்சள் கிழங்கால மாலை கட்டி போட்டோம்னா இந்த கொம்பு மஞ்சளால் 21 வீதம் 63 மஞ்சளோ இல்லை 153 மஞ்சளோ இல்லை 324 மஞ்சளோ வாங்கி 108 108 108 அந்த மாதிரி போடலாம். 21 21 அது மாதிரி போடலாம். 153 51 51 51 அது மாதிரி போடலாம். அந்த மாதிரி போட்டோம்னா நிச்சயம் கல்யாணம் கைகூடி வரும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பௌர்ணமி தோறும் சாயங்காலம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் மகாலட்சுமி யாகசால பூஜை, யாக பூஜை, அது தொடர்ந்து ஊஞ்சல் சேவை, இதெல்லாம் நடக்குது ஒவ்வொரு பௌர்ணமியும் ஆலயத்தில். ஒவ்வொரு பௌர்ணமியும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரையும் டைம். 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், அதாவது 5 மணி டு 8 மணி, 3 மணி நேரம். 3 மணி நேரம். அதாவது 5 மணிக்கு யாகசால பூஜை, அது தொடர்ந்து அபிஷேக அலங்காரம், அது முடிஞ்சு 6 மணிக்கு மேலே ஊஞ்சல் சேவை. ஊஞ்சல் சேவையில் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க தம்பதி சபையில் வந்து சுவாமி ஊஞ்சலாட்டி விட்டாலும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும், புத்திர பாக்கியம். இப்போ கொஞ்சம் முன்னால் வந்து ஒரு சின்ன பையன் பொடிய போனால அவங்க இங்கே வந்து தான் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க. உடனே அந்த குழந்தை பிறந்தது, அந்த புத்திரன். பார்த்தேன், நான் அந்த குழந்தைய பார்த்தேன். ஓகே, அதாவது இங்கே வந்து நினைச்ச காயும் கைகூடி வரும். எல்லாமே வந்து என்ன நினைச்சிட்டு போகிறோமோ கண்டிப்பாக கை கூடும். அதே மாதிரி உங்கள் ஆட்கள் தான் பாய் ஒருத்தருக்கு நீலாம்பூட்டியில் சேர்ந்த பாய் ஒருத்தருக்கு வீடு கட்டணுன்ட்டு வந்து வேண்டினாங்க. இப்போ வீடு கட்டி பிடிச்சிட்டாங்க. வீடு கட்டி பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பாய் லாரி டிரைவர், அது வந்து பௌர்ணமி தோறும் நடக்கூடிய மகாலட்சுமி யாகசால பூஜையில் வந்து கலசமும் எந்திரமும் வாங்கிட்டு போனாங்க. போய் வீட்டில் போய் பூஜை பண்ணி இது பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்களுக்கும் இப்போ நல்ல காரியம் கைகூடி வந்து இப்போ நல்லா சுபிட்சமா அவரே சொந்தமாக லாரி ஓட்டுறாரு. அவர் சொந்த லாரியை வாங்கி ஓட்டுறாரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இங்க மிக அதிசயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க குடும்பங்கள்லயோ உங்க சுற்றாரங்களையோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து இங்க வந்து தரிசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறுதுன்னு சொல்றாங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி கல்யாணமாகாத பெண்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி இங்க வந்து வேண்டிட்டு மஞ்சள் கிழங்கால மாலை போட்டோம்னா அப்படி என்ன சொல்றாருன்னா, மாலை போட்டோம் அப்படின்னா உடனே கல்யாணம் கைகூடி வரும். இங்க வந்து தொட்டில் வாங்கி நிறைய பேர் கட்டியிருக்காங்க, அங்க நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த தொட்டில் வாங்கி கட்டினா புத்திர பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. இங்க வந்து வேண்டி அது நடந்தும் இருக்குன்றது வந்து ஐதீகமா சொல்றாங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தையே இங்க வந்து தான் பிறந்ததுன்னு கூட சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க, இதை தவிர்த்து மலை மேலே வந்து மலேசியன் முருகன் வந்து காட்சி தரதா சொல்கிறாங்க மலை மேலே. ஸோ மலை மேலே போயிட்டு மலேசியன் முருகனை வந்து தரிசிக்க வந்து தரிசனம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போது மேலே வந்து மலேசியன் முருகன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் பார்க்க போகிறதுக்காக என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வேலெல்லாம் இருக்குது, மேலே முருகர் சாமி இருக்கார், பாதி மலைக்கு மேலே இருக்காராம் அவர். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அவரை தரிசிச்சுட்டு வரலான்றதுக்காக உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக கூட்டு போகலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இது வந்து ரொம்ப சிறப்பான கோவில். ஸோ மேலே போய் பார்த்துட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கரடு முரடாக இருக்குது பாதை, கொஞ்சம் தூரம் சிமெண்ட் பாதையாம் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னா மலேசியன் முருகனை பார்க்கறதுக்காக மலை மேலே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கீழே சொன்ன மாதிரி மலேசியன் முருகரை பார்க்கறதுக்காக மலை மேலே வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நின்றுட்டுருக்கோன்ட்டு, கிட்டத்தட்ட 3/4 மலைக்கு மேலே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியன் முருகன் வந்து மலை மேலே தான் தரிசிக்கணும் வந்து. இப்போ பாருங்கள் இன்னும் முருகராண்ட போல் இப்போ போகிறதுக்காக ரெடியாக இங்கே வந்து படிக்கட்டு கட்டியிருக்காங்க, இரும்பு படிக்கட்டு. ஸோ அந்த படிக்கட்டு மேலே வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா படிக்கட்டு மேலே வந்து போகலாம். கீழே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலமுருகன் கீழே வந்து பாலமுருகன் இருக்கார். இங்கே குடிசை மாதிரி ஒரு கல் இருக்குது. ஸோ அந்த கல்லுக்கு சப்போர்ட்டுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஐயர் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள். கல்லுக்கு பேர். இந்த கல்லுக்கு மேலே தான் மலேசியா முருகன் இருக்கு. இந்த பாறைக்கு சப்போர்ட்டு ஒரு 4 பாறை தான். இந்த பாறைக்கு கீழே பாலமுருகன் இருக்காரு. இங்கே வந்து என்ன நினைச்சாலும் நிச்சயம் கைகூடி வரும். வீடு கட்டணும் வேண்டிக்கப்பட்டவங்க இங்கே சாமி முன்னால் கல்லுகள் அடக்கி வீடுக்கு போய் கட்டி விட்டு போனோம்னா நிச்சயம் நம்ம நல்ல வீடு கட்டி முன்னேறி வருவோம். அதே மாதிரி மாமன்ட்ட வேண்டிக்கிறது, அதே மாதிரி மருமகன்ட்டு நம்ம சொன்னோம்னா நிச்சயம் நம்ம கையெல்லாம் நல்லபடியாக கைகூடி வரும். இதுக்கு மேலே மலேசியா முருகர் மேலே போய் பார்க்கறது ஒரு படிக்கட்டு இருக்குது, இரும்பு படிக்கட்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னா மலேசியா முருகர் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பி மேலே போய் தான் வந்து மலேசியன் முருகனை வந்து தரிசிக்கணும். அதனால் வந்து ரெடி ஆகிட்டேன். பாருங்கள், வந்தீங்கன்னா நீங்களும் வந்து இது மேலே ஏறி போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். வாங்க போகலாம். ரொம்ப பயமாக இருக்குது. அந்தரத்தில் தொங்கிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கும் உங்களுக்கும். அது சொல்லாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழேருந்து மேலே வந்துட்டோம். எக்ஸைட்டடாக இருந்தது, கீழேருந்து மேலே வந்துட்டோம். இப்போ வந்து மலேசியன் முருகரை வந்து தரிசிக்கிறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் சிலை வந்து ரொம்ப சூப்பராக அணைச்சிருக்காங்க. இவ்வளோ மேலே தூக்கிட்டு வந்து இந்த சிலையை வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி வச்சாங்கன்ட்டுலாம் தெரியல நமக்கு. செம்மையாக வச்சு கொண்டு வந்து அந்த ஆதி மக்கள் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், ராஜாக்கள் காலத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க மலேசியன் முருகன். செம்மையாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழேருந்து மேலே வந்துட்டு இந்த முருகனை தரிசிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. அதே மாதிரியே வந்து பாருங்கள், இப்போது இந்த பக்கம் வந்து ராஜாக்கள் ஆண்ட நேரத்தில் வந்து இந்த பக்கம் போனோம்னா ராஜாக்கள் ஆண்ட கோட்டை வந்து மேலே இருக்குது. செஞ்சி கோட்டையோட தாய்க்கோட்டை மேலே இருக்குது. இந்த பக்கம் மேலே அவ்வளோ தூரம் இப்போது நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே வேறு இடத்துல வேறு வீடியோவில் உங்களுக்கு நான் வேறு லெவலில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களாண்டேருந்து விடைபெறுவது உங்கள் சதாம் ஹுசேன். நன்றி, வணக்கம்.